Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து காளான் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து காளான் ஒரு பாக்கெட் வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு தண்ணில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க அது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு பாண்ட்லா வச்சிருக்கேன். இப்போ இதல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் இதில் வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காளானை வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். நல்லா கலரி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி தான் வச்சிருக்கிறேன். திருப்பி இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுறலாம். காளான் வந்து தண்ணி விடும். இதை கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் மூடி வச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம வந்து இது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இதில் தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காளான்லேயே நல்லா தண்ணி விடுவதில்லை. பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். அந்த மசாலாலாம் அப்போ தான் நல்லா காளானில் ஏறும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எண்ணெய்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் கொஞ்சமாக, தேங்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலரிக்கணும். எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, காளான் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.